அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுமே நடக்காது. யோசேப்பு குழியிலே தூக்கி போடப்பட வேண்டும். அதன் பிறகு இஸ்மவேலிடத்தில் விற்கப்பட வேண்டும். போத்திபார் வீட்டிலே 3 வருடங்கள் அடிமைத்தனத்திலே வேலை செய்ய வேண்டும். செய்யாத தவறுக்கு, பரிசுத்தமாய் வாழ்ந்ததற்கு, பாவத்தை விட்டு, இச்சையை விட்டு விலகி ஓடி தன்னை சுத்தமாய் காத்துக் கொண்டதுக்கு கிடைத்த தண்டனை, சிறைச்சாலை, ஜெயில் தண்டனை. அங்கே 10 வருடம் அவன் இருக்க வேண்டிய கட்டாயம். அப்பொழுதுதான் ஆண்டுடைய வசனம் அவனை புடமிட்டது. அண்ணன்மாரை மன்னிப்பதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுத்தது. அவளை பழி வாங்காமல் இருக்க ஆண்டவனை உருவாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வார்த்தை நம்மை உருவாக்குகிறது, நம்மை அவரை போல மாற்றுகிறதாக இருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை நமக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஆண்டுடைய